ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம் சார். இன்னைக்கு இந்தியா கூட்டணி எல்லாருமே மீட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? டு யூ திங்க் திஸ் அலையன்ஸ் வில் பி இன்டாக்ட் ஆல் த வே த்ரூ? நீங்க ஆல்ரெடி அது பாருங்க 2 வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. கடைசியா ஜூன் 2024 மீட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு மீட் பண்றாங்க. அது காங்கிரஸ் தலைமையில் மீட் பண்ணதை விட யாரு அழைப்புக்கு வராம போனாங்க தான் இப்போ ஒரே சர்ச்சையில் இருக்கு. அதுல குறிப்பிட்டதை சொல்ல போனோம்னா திமுக அதை புறக்கணிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஆம் ஆத்மி பார்ட்டி போல. ஸோ இதுக்கு கூடவே என்னன்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல பெரிய பிளவு. தொடர்ந்து அவங்க எம்எல்ஏஸ் 80 எம்எல்ஏஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 60 கிட்ட அவங்க வெளியில வந்துட்டாங்க, தனி இதுங்கிறாங்க. இங்க எம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 27 எம்பிஸ் இருக்காங்க. 27 எம்பிஸ். அதுல பாத்தீங்கன்னா அவங்க 20 பேர் மேல தனியா எழுதி கொடுத்துட்டாங்க, நாங்க தனி இது. இதெல்லாம் மேற்கு வங்காள தேர்தலுக்கு பிறகு. இதற்கிடையே டிஎம்கேவோட கசப்பு இருக்கு பாருங்க, கோபம் கசப்பு எப்படி வேணா சொல்லுங்க காங்கிரஸ் மேல, அது அதிகரிச்சுட்டே போகுது. அதுல இன்னைக்கு கூட இப்போ என்ன புது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா டாக்டர் கணேஷ், இந்தி கூட்டணியோட டிஎம்கே தனியா முயற்சி பண்ண போறது ஒரு தனி கூட்டணி பிஜேபி எதிர்க்கிறது. அதுல காங்கிரஸ் தள்ளி வச்சு, ஏன்னா காங்கிரஸ் நம்ப முடியாது, காங்கிரஸ் நம்மளை இது பண்ணிடுச்சு, பிட்ரே பண்ணிடுச்சு, பேக் ஸ்டாபிங் பண்ணிடுச்சு, அந்த கசப்பு அதிகமாக இருக்கு. 2 நாள் முன்னாடி முரசொலியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எடிட்டோரியல்ல பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ராகுல் காந்தியை பர்சனல் அட்டாக். அது முரசொலியில ஒரு ஆர்டிக்கல் அந்த மாதிரி வருதுன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு ஒரு மனசு கசப்பு இருக்குது, எவ்வளோ கோபம் இருக்கிறது. ஒரு ஆவேசம் சொல்றது இதுதான். ஏன்னா ஸ்டாலின் ஃபீல் பண்றாரு, இவ்வளவு நான் சீட்டெல்லாம் கொடுத்தேன் அலையன்ஸுக்காக, இவங்க அப்போலே தாரார் பண்ணாங்க, சரியாவே கண்டெஸ்ட் பண்ணல. அப்புறம் கழகத்திலையும் பாருங்க, ஒர்க்கர்ஸ் as well as கேடர் they are also very upset. போறதுல தேர்தல் முன்னாடி போயிருக்கலாமே, எங்க ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் டிவி கேட்ட முதல்ல போனது அது வேற விஷயம். நாங்களே எங்க கூட்டணி இருக்கிறவங்க அங்க போனாங்க. இப்போ கமிங் பேக் டு த கொஸ்டின், இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல 2-3 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம திருமாவளவன் விசிக தலைவர், சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியை சார்ந்த உத்தவ் தாக்கரே as well as இவர் சஞ்சய் ரவுத், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னாடியே அது மீட்டிங் முன்னாடியே ஒரு லெட்டர் போட்டாரு அவர் சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி எம்ஏ பேபி கர்கேக்கு. அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, காங்கிரஸ் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம இந்தி கூட்டணி சொல்லி 23லேருந்து இருக்கோம், ஆனால் அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு எதிர்த்தே இது பண்ணிட்டு இருக்கு, மாநில கட்சிகளுக்கு எதிர்த்தே செயல்பட்டு இருக்கு. சிபிஎம்மோட வருத்தம் என்னன்னா, நீங்க கேரள தேர்தலில் எங்க பினராயி விஜயனை பத்தி என்னெல்லாமும் சொல்லிட்டீங்க, இடி ரெய்டியே ஆள கேட்டீங்க, அண்ட் பாஜகவுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் ஒரு இது இருக்கு, சீக்ரெட் டீல். இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி இது பண்றது? சரி, தேர்தல் நேரத்தில் நீங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம், பட் அதுக்குன்னு யூ கேனாட் மேக் சச். அது ஒரு சைடு. இன்னொரு சைடுல திருமாவளவன் சொல்லிட்டாரு, காங்கிரஸோட செயல்முறை சரியில்லை, அதனால்தான் திமுகவில் ஜெயிக்க முடியல வேற சொல்லிட்டார். அதுக்கு கவுண்டர் ஒரு விஷயமா இருக்கு டாக்டர் கணேஷ். சோனியா காந்தி ராகுல் காந்தி பேச விட்டுருக்காங்க. ஏன்னா இதை மீட்டிங்கை தலைமை தாங்கினது சோனியா.
ராகுல் காந்தி தான் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த 2 ஆண்டு காலமாக பாஜக அரசுக்கு எதிர்த்து, மத்திய அரசுக்கு எதிர்த்து, பிரதமர் மோடிக்கு எதிர்த்து கேம்பெயின் நாங்க ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கூட யாருமே கை கொடுக்கல. ஓட்டு திருட்டு பத்தியிலே எங்களுக்கு கோஆபரேட் பண்ணல. நாங்க எந்த இஷ்யூ எடுத்தாலும் மோடிக்கு எதிர்த்து எடுத்தானா இவங்க யாருமே கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தரவில்லை. இந்த மாதிரி தனியா போனதுனால இந்த மாதிரி தனியா இருந்தோம்னா எப்படி நம்ம 2029 எப்படி வீழ்த்த முடியும் மோடி அரச? அவர் தரப்புல சொல்லிட்டார். ஆனா எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா, சோனியா காந்தி தான் தரப்புல இருந்து எப்படியாவது இந்த கூட்டணி எப்படியாவது எப்படி ஒரு திருப்பி ஷி வாண்ட்ஸ் டு டேக் இனிஷியேட்டிவ். ஓகே. எப்படியாவது இதை வந்து ஹவு டு டிஎம்கே போனதில் அவங்களுக்கும் வருத்தமா இருக்கு. டிஎம்கே போனது அவங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஆனா மகனோட ஆங்கிள் அந்த லைன் இருக்குது, என்ன பண்றது? ஆமா. அப்பா சோனியா காந்தியோட அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நிறைவேறும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா வந்து டிஎம்கே இஸ் டெட் அகெயின்ஸ்ட், முடிஞ்சு போனது தான் அப்படின்ற மாதிரி தான் டிவி இளங்கோவன் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? பட் ஆனால் வந்து சிதம்பரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நான் முடிஞ்சு போன மாதிரி பார்க்கல அப்படின்றாரு. ஸோ அப்போ தமிழ்நாடுல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடியுமா? ஏன்னா வந்து ஒருவேளை 2029 நோக்கி போகும்போது சோனியா காந்தி இல்லை வில் ஹாவ் டு கோ பேக் வித் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசாதாரணமான ஒரு நிலைமை. அப்படி அசாதாரணமான அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ பெருசாக சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் சம் இன்ஸ்டெபிலிட்டி டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாமா? எதுவுமே உடனடியாக ஆகுதுங்க. இப்போ டிவிகே பாருங்க, எனக்கு தோணல காங்கிரஸ் இப்போ ராகுல் காந்தி தான் எல்லாம் முடிவு எடுக்கிறாரு. அப்ப சோனியாவுக்கு தோணுது இந்தி கூட்டணி தனி விஷயம், நம்ம தமிழ்நாட்டு கூட்டணி விஷயம் தனி. பட் அந்த பார்வை திமுகவுக்கு அப்படி படல. ஆமா. அங்க இருக்கிற கூட்டணி தேசிய அளவு கூட்டணி, மாநில கூட்டணி. ஆனா சோனியா காந்தி என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இல்ல இப்படியும் நம்ம பண்ணலாமே. இப்போ கேரளத்துல நம்ம எதிர்த்து இருக்கோம். ஆனா தேசிய அளவுல வரும்போது இந்தி கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். ஏன்னா நம்ம இந்த இந்தி கூட்டணி வந்து பாஜகவை எதிர்த்து, அடிப்படை பாஜக எதிர்த்து இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியே பண்ணக்கூடாது. இப்போ மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸும் திரிணாமுலும் இடதுசாரி கட்சிகளும் தனித்தனித்து போட்டிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து போட்டி. ஆனா திருப்பி இந்தி கூட்டணியில் இருக்காங்களே, அப்படி டிஎம்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆனா அந்த ஆர்குமெண்ட் இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா திமுக ஏற்க தயாரா இல்லை. பிகாஸ் தே ஃபீல் wounded. இன்னும் புண்ணா இருக்கு, மனசு புண்ணாயிருக்கு. புண்பட்ட போனது மனம் வந்து இதை ஏத்துக்க மறுக்கிறது. அது எப்படி தமிழ்நாட்டில் ஒண்ணு டெல்லியில ஒண்ணுன்னு அது எப்படி நடக்கும்? அதை விட என்ன வருத்தம் என்னன்னா, டிஎம்கேக்கு திமுக தலைமைக்கும் சரி, கழக தொண்டர்களுக்கும் சரி வந்து என்னன்னா, இவ்வளவு நம்ம ஸ்டாலின் ஐயா இவ்வளவு முயற்சி பண்ணி பேசி கீசி சீட்டை கூட்டி ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்த பிறகு அதை வாங்கிட்டு தேர்தல் ரிசல்ட் வந்தா அடுத்த நாளே பல்ட்டி அடிச்சாங்களே. அது அவங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்குது. அதை தவிர்த்து அங்க போயிட்டு இப்ப திருப்பி இன்னொரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க விஜய்ட்டு இருந்து. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டார் ராகுல். அப்ப நீங்க கூட்டணினா வெறும் சீட்டை கலெக்ட் பண்றதுல இருக்கீங்களா? இதான் கூட்டணியா? ஒரு கொள்கை இல்லையா அடிப்படையில்? அதுதான் திமுக தலைவர்கள் கேட்கிறாங்க. அது நியாயமா தான் படுறது. ஏன்னா இங்கேருந்து வாங்கிக்கிறீங்க, அங்கேருந்து வாங்கிக்கிறீங்க, திருப்பி அங்கேருந்து இங்கே கிடச்சுன்னா இங்கே வேக்கன்சி. ஏன்னா ஆட்சியில பங்கு என்னது, ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆமா, அந்த பங்கு. அப்ப எப்ப பார்த்தாலும் சீட்டே பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப சொந்த பலத்துல ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. இது ஒரு பக்கம். நாம இதுவும் கேள்விப்படுறோம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு கேள்வி வருது டாக்டர் கணேஷ், என்னன்னா ஏன் இன்னைக்கு டெல்லியில தாவேகா ஏன் இதுல கலந்துக்கல? ஆமா, that was my next question, sir. தாவேகா ஏன் கலந்துக்கல? இதுல கலந்துட்டு இருக்கணுமே. காங்கிரஸோட இங்க கூட்டணி பண்ணியாச்சு, அங்கேயே வரல.
அதை காங்கிரஸ் வந்து அதை ஒரு வேறு விதமாக அதை இது பண்ணுறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா டிவிகேவை சேர்க்கலாமா வேண்டாங்கிறது கூட்டணியில் முடிவு எடுக்கணும், இந்தி கூட்டணியில். அதுக்கு பிறகுதான் அழைப்புதல் கொடுக்கப்படும். ஆமா. Then only invitation. So we have not decided. அதுக்கு திருமாவளவன் சொல்றாரு, எங்களுக்கு ஒன்றும் இது இல்லையே, there is no objection from ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, வரட்டும். ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் டாக்டர் கணேஷ், திருமாவளவன் பேசும்போது இந்தி கூட்டணி அந்த மீட்டிங்கில் அது ஒரு சந்தேக கலப்புறது. இங்கே சேர்ந்தாச்சு, இவரோட ஒரு எம்எல்ஏ அமைச்சராக இருக்கார், ஜெயிச்சதே 2, ஒருத்தர் அமைச்சராக இருக்காரு. அதுலேயே அவர் என்ன சொல்றாரு, இல்லை காங்கிரஸோட இதில் தான் திமுகவுக்கு ஆட்சி வராமல் ஒரு தடுப்பு ஆயிடுத்து, தட் தே டிட் நாட் கோஆபரேட். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வருது, நீங்க தவாக ஆட்சியில ஒரு அமைச்சரா இருக்காங்க, நீங்க அந்த கூட்டணிக்கே போயாச்சு. ஆமா. அது போன அப்புறம் ஏன் இதை பத்தி பேசுறீங்க, இன்னும் ஏன் மனசு திமுக பத்தி பேசுறீங்க? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் திருப்பி ரேட்டில் போட்டோம். இதுல இதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்வர் விஜய் யோசிக்க கூடும் இல்லையா? தவாக அன்டிபெண்டபிள், இஃப் சோனியா இஸ் மேக்கிங் எஃபர்ட், அப்போ இவங்க நிலைமை என்ன ஆகுது? ஆனா ராகுல் காந்தி விஜய் ஒரு நல்ல உறவு. ராகுல் காந்தி மனசுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது, தான் செஞ்சது ரைட்டு. டிஎம்கே அவர் ஒன்றும் ஃபீல் பண்ற, முன்னாடியே போயிருந்தா இன்னும் நிறைய சீட்டு கிடைச்சிருக்கும். நாம தப்பு பண்ணிட்டோம் தான் அவர் ஓப்பனா சொன்னார். அதாவது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இன்டர்னல் அசஸ்மெண்ட் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. நமக்கு டெல்லியில இங்க கிடைக்கிற தகவல் அதுதான். ஓகே, பட் ஆனா we made a blunder அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனா எனக்கு இங்க என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, ஓகே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு, நோ ப்ராப்ளம். பட் ஒரு இந்தி கூட்டணின்னு வரும்போது நீங்கள் வந்து பார்த்தோன்னா அகிலேஷ் யாதவ் வந்து ஃபார் த சப்போர்ட் ஆஃப் ஸ்டாலின் வந்து அவரோட ஃபோட்டோ, ஸ்டாலினோட ஃபோட்டோ, மம்தாவோட ஃபோட்டோவை போட்டு வந்து அந்த சப்போர்ட்டை வந்து அவர் காட்டுறாரு. அப்போ இந்தி கூட்டணியில் ஒரு பிளவு வந்துச்சுன்னா அது ராகுல் காந்தினால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தானே சார் ஆகும். அப்போ வந்து ஹி இஸ் மேக்கிங் ப்ரீமெச்சூர் டிசிஷன் ரைட் நவ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியாதா? கரெக்டு, அது மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ என்ன திமுக தரப்புலன்னு சொல்வது என்னன்னா, ஸ்டாலின் தான் முதல்ல சொன்னாரு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும், இஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 2018 சொன்னார். ஆமாம், 18 அனௌன்ஸ் பண்ணி 19 ஓப்பனா சொன்னது அவர் ஒருத்தர் தான், அவர் தான் ஃபர்ஸ்ட். ஆனால் அது அந்த மாதிரி நிலைமை வரல. இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நாங்கள் சின்சியராக ராகுல் காந்தி பிரதமர் ஆனங்கிறதுக்காக வேலை பண்ணோம். 2019, 2024 அவர் பேர் எடுத்துக்கலையோ இல்லை, வி வாண்டட் தட் தே ஷுட் கம், இது ராகுல் காந்தி இது காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சதுன்னா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, வி வில் நாட் பேக் ராகுல் ஃபார் பிஎம். ஓகே, வி வில் ராதர் ப்ரிஃபர் அகிலேஷ் யாதவ். இவரை நம்ப முடியாது, இவர் கட்டிடணும் நம்ம ஒய் நாட் வி சப்போர்ட் அகிலேஷ் யாதவ். ஓகே, நமக்கு அகிலேஷ். ஸோ அது இவங்கிட்ட லைன் மாறுறது. அப்போ இந்தி கூட்டணியில் ஸ்பிளிட் வந்துருச்சு. ரெண்டு பேரலில் இப்போ போகிறது. காங்கிரஸ் பாருங்க, இன்னைக்கு காங்கிரஸ் எப்போ கூப்பிட்டாலும் இன்னைக்கு 23-24 பேர் வந்துட்டாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இது இப்போ கொஞ்சம் தமிழ்நாடுனால இது எப்படி இருக்கும். இன்னொரு விஷயங்க, அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன், பஞ்சாப்ல எலெக்ஷன், கோவாவில் எலெக்ஷன், மணிப்பூரில் எலெக்ஷன், உத்தராகண்டில் எலெக்ஷன். இப்போ உத்தரப்பிரதேசத்திலையும் பாருங்க, உத்தரப்பிரதேசம் அண்ட் பஞ்சாப். உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி பார்ட்டியோட போட்டி, காங்கிரஸ் சமாஜ்வாதியோட ஒரு ஒப்பந்தம் வந்து வச்சுக்கோங்க, சீட்டு பங்கு ஒரு அலையன்ஸு கூட்டணின்னு வந்துச்சுன்னா அப்போ கட்டாயமாக அகிலேஷ் யாதவ் கொஞ்சம் அதிகமாக தான் கண்டெஸ்ட் பண்ணுவார். அவங்க கட்சி அதை விட்டு கொடுக்க மாட்டார். தட் சமாஜ்வாதி பார்ட்டி ஷுட் கண்டெஸ்ட். அப்போ காங்கிரஸ் அது ஒத்துக்குமா? பஞ்சாபில் பாருங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் தே ஆர் ரூலிங் அண்ட் ஆப்போசிஷன், விட்டு கொடுக்க முடியாது. ஸோ இந்த கூட்டணிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கிற என்னன்னா, திஸ் இஸ் நாட் அ கூட்டணி ஆஃப் ஒரு ஐடியாலஜியோ இல்லை ஒரு இதுவோ இல்லை.
ம். பிஜேபி வராம தடுக்கிறதுக்கான கூட்டணி. சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக் ஆஃப் இட் இல்ல, அப்படின்னு. அது அது பட் அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பிராக்டிக்கலா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல. ம். எப்படி தொகுதி இது பண்ணுவீங்க? ஆனா ஜெனரல் ரூல் என்ன இருந்ததுன்னா, இந்த கிண்டி கூட்டணியில மாநில அளவுல கூட்டணி வரும் பொழுது எந்த கட்சி பலமா இருக்குதோ அந்த கட்சி வில் லீட். தட் கட்சி வில் கண்டெஸ்ட் மோர் சீட்ஸ். அந்த அடிப்படையில டிஎம்கே அதிகமா சீட் கட்டாயமா கண்டெஸ்ட் பண்ணணும் அதுல. பட் அந்த இதுல கூட இந்த தரம் என்னன்னா காங்கிரஸ் போட்ட புது கண்டிஷன்ஸ் அங்கதானே வந்தது. நீங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, ம். எல்லாத்தையும் போஸ்ட்ல எங்களுக்கு கொடுங்க, அண்ட் எங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் அஷூரன்ஸ் கொடுங்க. அது மறுத்தார் ஸ்டாலின். பிகாஸ் ஆஸ் டிஎம்கே வி cannot support that we will go for a coalition government. as if எங்களுக்கு ப்ராக்டிகலிட்டி வரலாம், பட் நாங்க அது மாதிரி பண்ண மாட்டோம். அப்புறம் நாங்க ரொம்ப பலவீனம் ஆயிட்டோம்னு ஆயிடும். நம்ம பலவீனம் ஆயிட்டோங்கிறத நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது? ஸோ ஆகையால் டாக்டர் கணேஷ் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தமிழ்நாடு அரசியல் இன்னும் அப்படி கொதிச்சுட்டே இருக்கு, ஓகே. செட்டில் ஆக மாட்டேங்குது. ரைட், ரைட். சார், ஆனா வந்து இஸ் தேர் அ பாசிபிலிட்டி நீங்க சொன்ன மாதிரி தேர்ட் ஃப்ரண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? திமுக தலைமையிலேயோ இல்லாட்டினா வந்து மம்தா தலைமையில, பிகாஸ் மம்தா இஸ் ஆல்சோ ஆஸ்பைரிங் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஏன்னா வந்து ஷி இஸ் லாஸ்ட் இன் யூபி. நெவர்தலெஸ் அவங்க வந்து இனிமேல் வந்து ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற மாதிரி அவங்களோட பேச்சுக்கள்லாம் இருக்குது. ஸோ மம்தாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணியோ இல்லாட்டா அகிலேஷை ஃபோக்கஸ் பண்ணியோ அவங்க வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு மமதாவோட பாலிடிக்ஸ், சென்ட்ரல்ல பாலிடிக்ஸ் பண்ணணும்னா மேற்கு வங்காளத்தில் அதிக சீட்டு ஜெயிச்சா தான் முடியும். சரி. ம். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 48 சீட்டு இருக்குது ம். லோக்சபா சீட்டு. அதில் 25 30 கொண்டு வந்தால் தான் இங்கே மரியாதை இருக்கும் டெல்லியில். அது இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாக புகைஞ்சிட்டு இருந்தது, ரொம்ப நாளாக நடக்கிற சில விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கொடுத்து. ம். மமதாவோட ஆட்சியில் ஊழல், பணம் புடுங்குதல், அதான் அதை சொல்கிறாங்க பாருங்களேன், டோல் பாஜின்னு சொல்கிறாங்க வங்க மொழியில். ம். அப்படின்னா எக்ஸ்டார்ஷன். ஓகே. ம். உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய வீடு இருந்தது, நீங்கள் சுண்ணாம்பு அடித்தா கூட பணம் கொடுக்கணும் கட்சிக்காரனுக்கு. ஓகே. உங்கள் வீட்டில் ஏதோ பெருசாக நடக்குது, கொடுங்க பணம். இந்த மாதிரி புடுங்கல், அதில் தான் பாருங்க, அந்த புடுங்கல்ல பணம் டிஸ்ட்ரிபியூஷன், இதில் தான் கட்சிக்காரங்களும் தாரார் வந்து பப்ளிக் தேர்தல் முடிந்த பிறகு அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, பணத்தை திருப்புங்கிறாங்க. ம். அதை பயந்துட்டு சில தலைவர்கள்லாம் ரிசைன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ஸோ அந்த மாதிரி திரிணமூலுக்கு இருக்கிற நிலைமையில மம்தா என்ன பண்ண முடியும் டெல்லியில்? இஃப் யூ கெனாட் வின், ஏன்னா மம்தாவோட அப்பீல் பெங்கால் தவிர்த்து கிடையாது. இப்போ அந்த அப்பீலும் இல்லைன்னு ஆயிடுது. ஓகே. ம். தட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட் சார். அப்போ அகிலேஷ் யாதவ் வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ண ஏன்னா முடியும். உத்தரப்பிரதேஷ், ஆனால் அகிலேஷ் யாதவ் கூட உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா யோகி அங்கே இருக்காரு. ஆமாம், யோகி இருக்காரு. யோகியை ஜெயிக்க ஸோ முடியும். அவ்வளோ ஈஸி இல்லை அகிலேஷ் யாதவுக்கு ரிவைவ் பண்ண. ம். அவரும் பாருங்க, வருஷம் எலெக்ஷன் வரும்போது தான் கொஞ்சம் ஆக்டிவ் வர்றாரு. ம். ஏன்னா அவரும் பேசாம தான் இருக்காரு. சரி நம்மளால முடியாதுன்னு விட்டா மாதிரி இருக்கு. ஓகே. ம். ஸோ அதனால வந்து அது வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஸோ ஸ்டில் காங்கிரஸ் வில் பி த ஜெல்லிங் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க இல்ல வேண்டியதாக இருக்கு. காங்கிரஸுக்கு, ஏன்னா காங்கிரஸ் பாருங்க இப்ப தெலுங்கானால ஆட்சியில் இருக்கு, கேரளத்தில் இருக்குது, ம். கர்நாடகாவில் இருக்குது, இமாச்சல்ல இருக்குது, ஜார்க்கண்ட்ல கூட்டாட்சியில் இருக்குது ஜேஎம்எம்மோட. ம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டேட்ல இருக்குது. ஆமாம், இருக்கு. அவங்களோட ப்ரெசன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ ஆனா அதே தமிழ்நாட்டிலேயே வந்துட்டாங்களே நேரத்துல, சார். தமிழ்நாட்டிலேயும் அதே நேரம் கூட்டாட்சின்ற மாதிரி தானே. இல்ல, ஆனா ஒண்ணுங்க, இவங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்றதுல ஒரு நியாயம் என்ன இருக்குன்னா, நாங்க வெறும் ஜால்ரா அடிச்சுட்டு இருப்போமா. ம். நாங்க we have to, every party wants to grow. கரெக்ட். ம். சரி, நம்ம காமன் எனிமி பிஜேபி. பிஜேபி பூச்சாண்டி காமிச்சுட்டு என் கட்சிக்காரங்களுக்கு நான் ஒன்றும் சீட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? ம். ஐயோ இல்லை இல்லை, பூச்சாண்டி வந்துடும், பூச்சாண்டி வந்துடும், நான் பிஜேபி. அது இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் பாருங்க டாக்டர் கணேஷ், தாவாக்காவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் சரி, இடதுசாரி கட்சிகள் சரி, விசிகே சரி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதனால் சப்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா பாஜக வந்துடும் பேக் டோர். இருக்கிறது ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு என்ன பேக் டோர் ஆகும்?
அதாவது அவங்க ஒரு கட்சிகளும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு. பட் அதை விட முக்கிய விஷயம் என்னன்னா டாக்டர் கணேஷ், இப்போ இப்போ விஜய் கவர்மெண்ட் ஓட்டுறதுக்கு காங்கிரஸோட 2 பேர் இருக்காங்க. 5 பேர்ல 2 பேர் அமைச்சரா இருக்காங்க. பட் அதே நேரத்தில் he will have to consolidate. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா திருப்பி இந்த அதிமுக டிவிக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஓகே இந்த உடைக்காம சேர்றதுக்கு வழி இருக்குது. ஓகே ஸோ இபிஎஸ் அண்ட் விஜய் 2 பேரும் சேர்ந்து சம்திங் லைக் தட், சம் அக்ரிமெண்ட். ஏன்னா இப்போ பாருங்க வேற என்ன பண்ண போறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போ ஒரு 5 கான்ஸ்டிடுவன்சி எலெக்ஷன் வருது இல்லையா சார்? ஏன்னா இன்க்ளூடிங் திருச்சி, அதுக்கப்புறம் 4 பேர் அதிமுகலேருந்து இந்த வந்து ராஜினாமா பண்ணி இந்த பக்கம் வந்துட்டு, இந்த பக்கம் வரல, பட் தேவ் ரிசைன்ட் அண்ட் அந்த 5 கான்ஸ்டிடுவன்சி எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ வந்து டிவிக்கே அதிமுக ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக வருவாங்கன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போதைக்கு டெட் அகெயின்ஸ்ட் ரைட் நவ். ஏன்னா வந்து அவருக்கு வந்து என்ன கோபமாக இருக்குன்னா என் கட்சியை உடைச்சிட்டியே அப்படின்ற ஒரு கோபமும் இருக்கு. எவ்ரிடே ஏதோ ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு எகெயின்ஸ்ட் டிவிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சார் அது பாசிபிலிட்டி? இல்லை அது இருக்குங்க. பட் இப்போதைக்கு ஒன்றும் கிளியர் பிக்சர் இல்லை. நீங்கள் கூறுவது போல பிக்சர் கிளியராக இல்லை. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பார்த்துன்னு முடிவு எடுப்போம். ஆனால் ஒன்று டாக்டர் கணேஷ், ஓகே சார். இந்த கட்சிகள்லாம் பாஜக எதிர்க்கிறதால ஒரு கூட்டணி, அது கூட்டணி சரி வராமல் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் எல்லாம் வெளியில் போயிடுறாங்க. திருப்பி என்னடானா மன்னிப்போம் மறப்போம் சொல்லி திருப்பி வந்துடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? கரெக்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஐ நோ இட் இஸ் டூ லேட் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் பீங் வெரி பேஷண்ட் அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.